வேலூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் அறிவித்த வாக்குறுதிகள் என்னென்ன தெரியுமா? முதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நம்பர் 1ஆக இருக்கும். இரண்டாவது, அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தரத்தில் முதல் இடத்தில் இருக்கும். மூன்றாவது, போட்டித் தேர்வுகளுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ற வகையில் பாடத்திட்டம் மாற்றப்படும். நான்காவது, அனைத்து கல்வி நிலையங்களிலும் பெண்களுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் முறையான கதவுகள் பொருத்தப்பட்ட கழிவறை வசதி ஏற்படுத்தப்படும். ஐந்தாவது, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கப்படும். ஆறாவது, மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பி பதவிகளில் சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஏழாவது, மலை கிராமங்களில் அரசு மருத்துவமனைகள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். எட்டாவது, பஸ் வசதி இல்லாத கிராமங்கள் என்று எதுவும் இருக்காது. அனைத்து ஊர்களுக்கும் மலை கிராமங்களுக்கும் கட்டாயமாக பஸ் வசதி ஏற்படுத்தப்படும். ஒன்பதாவது, ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் நலன்களுக்காக தனி நலவாரியம் அமைக்கப்படும். பத்தாவது, தமிழ்நாட்டின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைத்து தொழில் வளம் பெருக்க தனி கவனம் செலுத்தப்படும். மேலும் விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் மீனவர்களின் நிலைமையை அறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் அவ்வப்போது செயல்படுத்தப்படும். இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே 2026ல உங்க ஓட்டு யாருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.